பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்முடைய இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறேன். Why so signing it? ஓகே. இது 103, 104 இன்னும் 2 நாள்ல இந்த சீசன் 9 தமிழ் நிறைவு பெறுகிறது. அரோரா வந்து 50 நாளைக்கு அப்புறம் தான் விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆனா அரோராவை இன்று நிறைய பெண்களுக்கு பிடிக்கிறது. Yes. சில பெண்களுக்கு பிடிக்காமலும் இருக்கிறது. ம். அதற்கான காரணம் என்ன? ஏன் வந்து எல்லோரு பெண்களுக்கும் பிடிக்கிறது? ம். அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். அரோரா இந்த வீட்டுக்கு வந்தப்ப அவங்க மேலே வச்ச விமர்சனங்கள் நிறையா. ஏன்னா அந்த பொண்ணை வந்து அவங்களுடைய மாடலிங் தொழிலை முன்வைத்து நிறைய பேர் வந்து கலாய்ச்சாங்க. Yes. அதை பற்றின விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. ம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு வந்து ம். என்ன தலையில் வந்து டர்பனை கட்டிக்கிட்டு தலையில் ரிப்பனை கட்டிக்கிட்டு ஆட ஆரம்பிக்கும் போது மிக முக்கியமாக பார்வை வந்து எதிர்கேள்வி Yes. அதுக்கும் வந்து மூல காரணம் வந்து திவ்யா தான். ஆமா ஆமா அவங்க போனதுக்கப்புறம் வந்து அவங்கள சொல்லும்போது 2 பேரை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆமா. புரியுதுங்களா? வினோத்தையும் இவரையும் கமருதினியும் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பத்தியா இப்போ வந்து என்ன சொல்லிட்டு போறா பத்தியானும் போது தான் பாரு பாரு தப்பு பாரு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருவாங்க. அதுல இருந்து தான் அந்த பொண்ணு வந்து ரெக்க கட்டிட்டு ஆடும், சலங்கை கட்டி ஆடும். Yes. ரைட், இது விடுங்க. சரி, அரோராவை ஏங்க பிடிக்குது எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படின்னா, இப்போ அரோரா வந்து ஏன் கனிக்கு பிடிச்சதுன்னா, கனி வந்து தன்னுடைய பொண்ணு மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ வாடி தங்கம் என் செல்லம் அப்படின்றாங்கல்ல. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கு. அதில் ஒருத்தவங்க ஒன்று ஸ்மார்ட்டாக ஒன்று பேசும்ல, அதோட ரிலேட் பண்ணுவாங்க. இதை நான் நிறைய பெண்களுக்கு வந்து அரோராவை பிடிக்கிறதுக்கு வந்து அவங்க பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களாம் அரோராவை பிடிக்குது. சொல்லுங்க. இன்னும் ஒரு காரணம் இருக்கு ஜாக்கி. சொல்லுங்க. அரோரா வந்து ஷார்ட்டா இருக்காங்க. ரைட். ஷார்ட்டா இருக்கிறவங்கள எப்பவுமே எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் அறிவோட சேர்ந்த இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. எப்பயுமே வந்து எல்லாத்தையுமே எதிர்கருத்தே சொல்லாம எல்லாத்தையும் ஏத்திட்டு போற ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாம ஒரு கருத்துக்கு எதிர்கருத்தை வலுவாக வைப்பது என்பது ஒண்ணு இருக்குல்ல, எஸ். அது வந்து அரோரா கிட்ட நிறையவே இருக்கு. இது ஒண்ணு. 2வது விஷயம், இப்ப இந்த பொண்ணை வந்து எப்படிலாம் வந்து பாடி ஷேம் பண்றாங்க, ஸ்லட் ஷேம் பண்றாங்க, பழைய கதையெல்லாம் எடுத்து வந்து பேசுறாங்க. ஆனா இந்த விஷயம் இருக்குல்ல, எஸ். இந்த விஷயத்தை எல்லா பெண்களுமே எதிர்கொண்டிருப்பாங்க. அரோராவை பிடிப்பதற்கான காரணம்னும் போது இந்த மாதிரியான ஸ்லட் ஷேம், பாடி ஷேம், அது ஆஃபீஸில் எதுலேயே ஒன்றாலும் அந்த விஷயம் எல்லாம் எல்லா பெண்களுமே கடந்திருப்பாங்க. பாரு ஜாக்கெட் எவ்வளோ பெருசு கீழே வச்சிருக்கா பாரு, பாரு ஃபர்ஸ்ட் முந்தி வந்து எப்படி போட்டிருக்கா பாரு, இந்த மாதிரி நிறைய. ஓகேவா? அதில் வந்து அந்த கேரக்டர் வந்து அசாசினேஷன் பண்ணுறதுலேருந்து நிறைய அசாசினேட் பண்ணுறதுல நிறைய பண்ணுவாங்க. இதையெல்லாம் கடந்து வந்த பெண்களுக்கு அப்படியான ஒரு பொண்ணு வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்குது. எஸ். அதனாலே வந்து அது ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருது. இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க பேசுறீங்களா? அதாவது சொல்லுங்க. 2 பாயிண்ட் தான் இருந்தது. நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த தலையில கட்டுறாங்க அதுல இருந்து ஆரம்பிச்சாங்கன்றதை விட ஒரு நட்புக்காக அவங்க எப்பவுமே நிக்க ஆரம்பிச்சாங்க. எப்ப அவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு இது ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த பேசணும் அந்த விஷயங்கள் கமருதனும் பாருவும் வந்து இதுவாகும்பொழுது கமருதன் மாட்டிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பேசவே ஆரம்பிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப கமருதனும் இவங்களும் நிறைய பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு தடவையும் பாரு இப்படி இருக்கா என்ன எதுன்னு அந்த அது வரைக்கும் அனாலிஸ் பண்ணியிருந்தவங்க வாயை திறக்காம இருந்தவங்க கமருதனுக்காக நிறைய வாய் திறக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒண்ணு. இது நிறைய பொண்ணுங்களுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். வெளியில இந்த நட்புக்காக நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஆண் நட்புக்காக நீங்க நிக்கிறதுங்கிறது நிறைய திருமணமான பெண்களுக்கு சாத்தியமே இல்லை. சிங்கிளா இருந்த பெண்களுக்குமே அப்பா அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் ஆண் நட்பு சாத்தியம். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்லலாம் நோ 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 எத்தனை பேர் தெரியுமா மாறிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். நான் மாறாதவங்களை பற்றி மட்டும் தான் இங்க பேசுறேன். செங்கல்பட்டுக்கு மேல வேற ஒரு உலகம் இருக்குது. சென்னையை மட்டும் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. செங்கல்பட்டுக்கு அப்புறம் ஒரு உலகம் இருக்குது. இன்னமும் வந்து 5 நாள் வந்து இந்த பாத்திரம் தொடக்கூடாதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். சென்னையிலேயே ஒரு உலகம் இருக்குது. நம்ம வீட்டுல நமக்கு இல்ல, அவ்வளவுதான். அதான் நான் சொல்லுவேன், நமக்கு நடக்கவில்லை, நமக்கு நிகழவில்லை என்பதற்காக. ஏன்னா உலகத்துல யாருமே நடக்கல நீங்க சொல்லவே முடியாது. சோ அப்படி ஒரு குரூப் இருக்கு, ஆண் நட்பு இல்லாத ஒரு குரூப். சோ அதுவுமே வந்து அரோராவை பார்க்கும்போது எல்லாருமே பிடிக்குது. இன்னொன்னு இருக்கு, சில பேருக்கு எப்படின்னா நம்மளால ஒரு விஷயம் இல்லாம நம்மளால அப்படி இருக்க முடியாது. ஆனா வேற ஒருத்தர் அப்படி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிதான் அரோராவுக்கு அரோராவை நிறைய பேருக்கு பிடிக்குது. ஏன்னா அரோரா பழகிற விதங்களா இருக்கட்டும், நீங்கள் ஆண் பெண் பேதம் இல்லாமல் பழக முடியுதா அப்படின்னா நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கெல்லாமே இருக்கும், அந்த அவர்ஷன் இருக்கும். டக்குன்னு அது வந்து நம்ம வளர்க்கப்பட்ட முறையில இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது உடைச்சுக்கிட்டு வர்றது இப்ப வந்திருப்போம். நம்ம வேணா 30 வயசுக்கு மேல வந்திருப்போம்.
ஆனா அதுக்கு முன்னாடி அதுவும் சந்தேகப்படாத புருஷன் இருந்தா தான் சாத்தியம்னு சொல்ல வரேன். ஆமா அது ரொம்ப முக்கியம். அது அந்த மாதிரி இருக்கிறவங்கள செலக்ட் பண்ற அளவுக்கு நம்ம ஸ்மார்ட்டா இருந்திருக்கணும். இல்ல அதுதான். அது ரொம்ப முக்கியம். இல்லங்க நீங்க அதுதான் நான் சொல்றேன். நம்மளுக்கு நிகழவில்லை என்பது நீங்க செலக்ட் பண்ணி வந்து நீங்க பொதுவா சொல்றேன். ஆனா நிறைய விஷயங்கள் நிறைய கல்யாணங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் நம்ம ஊர்ல. இல்ல கண்டிப்பா. இது ஏன் பெருமை ரைட். ஓகே. வேற உங்களுக்கு சொல்லணும். சரி. எழுத்துறப்பா. சோ அந்த மாதிரி நீங்க இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி அதற்கு வாய்ப்பு இருந்தா மட்டும்தான் 30 வயசுக்கு மேலேயாவது அது சாத்தியமாகும். சரிங்களா? இது ஒண்ணு. அப்படி இல்லாதவங்களுக்கு அரோராவுடைய அந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்குது. எல்லாத்த விட இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி கேள்வி கேட்கறது. படார்னு கேள்வி கேட்கறது. அதுவும் கேள்வி கேட்கறது சும்மா கேள்விக்கு இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பாரு கூட கேள்வி கேட்கறாங்களே அப்படின்னு தோணும். வியன்னா கூட கேள்வி கேட்டாங்களே. இல்ல, வியன்னா கேள்வி கேட்பதற்கும் பாரு கேள்வி கேட்பதற்கும் அரோரா கேள்வி கேட்பதற்கும் ஒரு வித்தியாசம். ஏனென்றில் அந்த 2 பேருமே பொய்யர்கள். நிறைய இடத்துல அவங்க வந்து பொய்யர்கள்ன்றது நிரூபிச்சாச்சு. எல்லா விஷயத்தையுமே சண்டை போடுவாங்க. பார்க்காத விஷயத்த பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அது நிரூபிக்கப்பட்டதுனால அவங்க வந்து நிஜமாலுமே நியாயமாகவே பேசினா கூட யாரும் அதை நம்ப மாட்டாங்க. ஆனா அரோரா இன்று வரை அந்த மாதிரியான பொய்யான விஷயங்களை அவங்க சொன்னதே கிடையாது. ஒன்றும் இல்லை, விக்ரம ஏன் நீங்கள் வந்து பேசலை அப்படின்ட்டு கண்ணு வந்து இன்னொருத்தவனுடைய வருத்தத்துக்கு ஒருத்தவங்க அழறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். நீ பேசினா பேசாட்டப்போ ஃபைனல்ஸில் வந்துட்டு நான் டிடிஎஃப் வாங்கிட்டேன், நீங்கள் உள்ளார வந்தீங்க, நீங்கள் என்னத்தை பார்த்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் ஏன் பேசலை சொல்ல விரும்பலை ரைட்டுன்னு போயிடுவாங்க எல்லாருமே. ஆனால் ஏன் பேசலை, அவர் நீங்கள் பேசலாம் உடஞ்சி போயிடுவார் அப்படி நிற்கிறது இருக்குல்ல. எல்லாத்தோட இன்னொரு ஒரு குரூப் இருக்கு ஜாக்கி. நீங்க பேசலையா, பாத்துட்டு வந்துட்டீங்களா, உங்களுக்காவது தெரிஞ்சிருச்சுல இப்ப அப்படின்னு பேசுற ஒரு குரூப் அவங்க இல்ல. ஆமா, அவங்க நீ கூட வந்து சாண்டி மாஸ்டர் வந்து உங்களுக்கு இங்க இந்த வீட்டுல பிடிக்காதவங்க யாராவது இருக்கிறாங்கன்னு சொல்லி முடிச்சதுமே அப்படி ஓகே அப்படிலாம் ஒன்றும் அவங்க டாஸ்கே கொடுக்கலன்னு பத்தி எடுத்ததுமே அந்த வினோத்ன்றவன் வந்து அதுக்குதான் நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ ஒரு அலைஞ்சான், உனக்கு 18 லட்சம் கிடைக்கல, அவனை எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பரான காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு எதுவுமே கிடையாது, ஒரு டான்ஸ் ஆட தெரியல, ஒன்றும் தெரியல, நீயே கத்திட்டு இருக்க பைத்திய மாதிரி நடிப்பாருன்ட்டு உகார் அப்படின்ட்டாங்க அவரை. அந்த மாதிரி அரோராவுக்கு வந்து இந்த ஒரு குணமும் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய குணம்ங்க, அது நிறைய பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆமா தப்பே பண்ணியிருக்காங்க, வெளில போய் பார்த்துக்கிறேன், இப்போ எனக்கு அதை பற்றி தெரிய வேணாம், அவங்க தப்பே தான் பண்ணியிருக்காங்க, நான் வெளில போய் பார்த்துக்கிறேன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. 99% புறம் பேசினது இல்லை அவங்க இந்த வீட்டில். அதையுமே நான் சொல்றேன். இந்த காசிப்பிங் பேசுறதுக்கு பிக் பாஸ்னாலே காசிப்பிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. இல்லை, அந்த வீடியோ கூட வந்து அரோராவுக்கான வீடியோ கிளிப்லாம் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், காசிப்பே நீங்கள் இதே வார்த்தை சொல்லுவீங்க, காசிப் இல்லை பேசுவாங்க, ஆனால் வந்து இதை எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற வேலை அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களும் காசிப்லாம் பேசுவாங்க, எல்லாருமே இந்த வீட்டில் பேசுவாங்க. அவங்க இது ஒரு விஷயமா அவங்க என்ன தெரியுமா சொன்னா அப்படிங்கிற மாதிரி போய் சொல்ல மாட்டாங்க, ஒரு சண்டையை மூட்டி விடுறதுக்காக போக மாட்டாங்க, அது மாதிரியான அளவுங்கன்னு சொன்னாங்க. எஸ், ஆமாம், கரெக்ட். ஏன்னா இதுதான் கரெக்டான வார்த்தை, என்னோட சென்டென்ஸ் தப்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளாவும் அரோரா இருக்கும்பொழுது இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இயல்பாகவே பெண்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். இங்கே நீங்கள் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம போய் உடனே நமக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், அது மண்டை வெடிஞ்சிரும். அது பெண்களுக்கும் இருக்கும், நிறைய ஆண்களுக்கும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளாரே அவங்க வரலன்னும் பொழுது அவங்களுக்கு இயல்பாகவே ரொம்ப பிடிக்குது. இதுவுமே என்னுடைய ஒரு 4 ரீசன்ங்கிறதுக்காக. ரைட். இப்போ இன்னொரு ரீசன் ஒன்று சொல்கிறேன். சொல்லுங்க. ஜெயலலிதாவை வந்து எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கான காரணம், அவங்க வந்து ஆணாதிக்க மனோபாவத்தில் இருக்கிறவங்களால, ஆணாதிக்க சமூகத்தால் நிறையவே காயப்பட்ட பெண்கள் தான் இப்போ ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் எனக்கு வந்து ஏன் அவங்கள பிடிக்கும்னா அவங்க ரொம்ப வீரமான பெண், அது வந்து பதிய வைக்கிறதுன்னு ஒன்று. இன்னொன்னு அவங்க வந்து ஆண்களை வந்து என்னன்னா டயரை தொடுக்க முடிய வச்சாங்க, அவங்கள நிக்கிற இடத்துல நிக்க வச்சாங்க. இதை வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், தான் வீட்டுல வந்து டயர்டா உட்காரலாம் அப்படின்னும் போது எனக்கு வந்து காலைல அரைச்ச சட்னி வேணாம், எனக்கு புதுசா அரைச்சு கொடு, அதுவும் அம்மியில அரைச்சு கொடுன்னா, இல்லைன்னா எனக்கு நெஞ்சில் அரைச்சிக்கலன்னா அதுல பூஞ்சையில் அடைச்சிக்கோ அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோ. யோசிச்சு பாருங்க, அப்போ வயிற்றுச்சா இருக்காரு. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆம்பளைய என்ன தரையில வந்து காலில் நெடுஞ்சான் கிடையாது உழ வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அது ஒரு டொஃபமைன் ஃபீலிங் அது. அப்புறம் அவங்க வந்து A1 அக்யூஸ்டா மாறினாங்க. அதுக்கப்புறம் வந்து திராட்சை தோட்டம், நீங்கள் ஒன்றும் இல்லை, தொட்டப்பேட்டை இது ஊட்டியில் அந்த எஸ்டேட்டை மட்டும் நீங்கள் போய் பாருங்க, அந்த எஸ்டேட்டை நீங்கள் போய் பாருங்க, அப்பா 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 கொடநாடு எஸ்டேட்டு எத்தனை ஏக்கருக்கு வளைச்சி போட்டுப்பாங்க. அந்த கொடநாடு எஸ்டேட் எத்தனை, அதுதான் சொல்கிறேன், அவ்வளவு சொத்து 1500 கோடி கிட்ட அடித்து தூக்கி உள்ளார வச்சு. அப்பயும் ஏன் பிடிக்குதுன்னாங்கன்னா அது வந்து முதல்ல உங்களுக்கு பிடிச்சிச்சு, அதனால் அந்த தவறையில் ஏற்றுக்க முடியாது. ஆனால் தப்புன்னா தப்புன்னு சொல்லணும், பிடிக்கிறது வேற, அவங்க ரொம்ப தப்பான ஆளுன்றது வேற. இப்போ எங்கள் அப்பா தப்புன்னு வச்சுக்காங்களேன், நான் தப்புன்னு சொல்லிடுவேன். இப்போ அது இன்னைக்கு கூட அதான் சொன்னாங்க, எப்படி பிரஜன் அந்த அவங்க ஒய்ஃப் 2 பேருமே அப்படியே பச்சை போய் சொல்கிறாங்கன்னு, 2 பேருமே நிறைய ஏய் தப்புடி இது
சொல்லிக்க மாட்டோம். இது தப்பா போகும், நல்லா இருக்காது இது, சொல்ல மாட்டோம். அது எப்படி ஒருத்தவங்கள்ட்ட வந்து அப்படி பேச்சு மாத்தி பேசுறாங்கன்னு அப்படின்னு நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். எஸ். ஸோ இது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றது. அதனால தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா அந்த பொண்ணை வந்து நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாத காயம்பட்ட பொண்ணா இருக்கும்போது எல்லாரும் அந்த பொண்ணோட பொருத்தி பார்த்துக்கிறாங்க. அது கொஞ்சம் அறிவா இருக்கு. ஆ. அறிவாகவும் ஆம்பளைங்களை வந்து லெஃப்ட்ல டீல் பண்றப்பையும் வந்து பெண்களுக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்குது. இன்னொன்று அந்த ஏஜ்ல, அதாவது 40 கடந்தவங்களுக்கு தன்னுடைய மகளாக வந்து அந்த பொண்ணை சுவீகரிக்கிறாங்க. ம், ம், ம். தன்னுடைய மகள் எப்படி பேசுவா வருவா அப்படின்ற மாதிரி அதை வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஒரு சில பெண்கள் அவங்கள வந்து ஆதரிக்கலையே அப்படின்னும் பொழுது, நான் எவ்வளோ பெரிய நல்லவ தெரியுமான்னு ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க, ஒரு பிம்பத்தை ஆ, வச்சிருப்பாங்கல்ல. ஆ, ஆ. அந்த மாதிரி நடிக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து அரோராவை பிடிக்காது. ஆ. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? சிம்பிள். நான் வந்து அவ்வளோ நல்லவன் நானு. ம், அப்புறம் இன்னும் அந்த கணவனே கண் கண்டு தெய்வம், இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இருக்கு. ம். அந்த மாதிரி நிறைய வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி என்னதான் புருஷன் வந்து என்னதான் காலி பண்ணாலும் வெளியில வந்து பாரு நான் எப்பேற்பட்ட வீரமான பெண்மணி இப்படின்னு சொல்றவங்க, இந்த பிம்பத்தை உருவாக்கி வைக்கிறாங்கல்ல, எஸ், அவங்க எஸ். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரோராவை பிடிக்காது. ஏன்னா போலித்தனமா இருக்காங்க இவங்க. ம். அப்படி இருக்கிறவங்க வந்து டைரக்டா மூஞ்சி அடிக்கிறவங்களுக்கு பேசினா பிடிக்காது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். டைரக்டா பேசுறவங்க வந்து அவன் வந்து என்ன இப்படி போய் பேசுறான், இப்படி நடந்துக்குது, ஒன்றும் இல்லை. அது எப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து கமருதீன் மேலே வந்து உட்காந்து எக்ஸசைஸில் உட்காந்துக்கிறது, அதேதான். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னா இவங்க செய்ய முடியாத, தான் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை எதிராளி செய்யும் பொழுது, அதை அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ளாத வராத போது என்ன பண்ணுறா, அவன் மேலே வந்து உடனே வந்து அவனை வந்து டவுன் பண்ணுறதுக்கான விஷயமா அவங்க பண்ணுவாங்க. இதில் ஒரு சில பெண்கள் அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. அதுக்கு காரணம் இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. போலித்தனமானவர்கள் அவங்களை எதிர்த்துட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய பிரச்சனை. அது ஒண்ணு. இன்னொன்னு ஒண்ணு ஒரு ஒரு ஜென்ஸி மனநிலையில இல்லாம அவங்க அதான் நான் தான் சொன்னேன். வளர்க்கப்பட்ட முறை இருக்கு. வளர்க்கப்பட்ட முறை இருக்கு இல்லையா? ம். அதனால வாழ்ந்த முறை, சூழல் இதெல்லாம் வச்சும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதாவது நீங்க வர முடியல, நீங்க வரல. உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வந்து மிக்ஸியில் அரைக்குது, ம். ஒரு பொண்ணு வந்து நான் அம்மியில தான் அரைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுது. இப்போ யாரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவீங்க? மிக்ஸியில் அரைச்சி நேரத்தை மிச்சப்படுத்துகிறவங்க புத்திசாலி, அவ்வளவுதான். அவங்கள தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அம்மியில் அரைச்சா தான் வருன்றதுக்காக உனக்கு அவார்டுலாம் கொடுக்க போகிறது கிடையாது. ம். நீ தான் மாங்கன்னு அரைச்சிட்டு இருக்கணும். நீ என்ன சொன்னாலும் கடைசி அதுக்கு குடும்ப கடமை லிஸ்ட்டில் சேர்த்துட போகிறான். எல்லாத்துல விட ஜாக்கி, ம் 40 வயசுக்கு மேல நீங்க அம்மியில அரைக்கணும்னா முதுகு தண்டெல்லாம் ஏற்கனவே உடச்சி உடைச்சு தான், ஆமாம். அப்ப நீங்க அம்மியில அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நீங்க அதன் பிறகும் அப்ப நீங்க 40 வயசுக்கு மேல நீங்க மாறவே முடியாது. அதே தான். அம்மியில தான் இவ்வளவு நாள் அரைச்சா இப்ப என்ன அரைக்க மாட்டேங்கிற அப்படின்னும் பொழுது உங்களை அப்பதான் அதோடைய அப்படின்றது தெரிய வரும். அதாவது காரு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி குதிரை வண்டியில் போனது ஒரு நியாயம். அதேதான். நான் இன்னமும் குதிரை வண்டியில் போகிறதா எனக்கு சிறந்ததுன்னா போ, யார் வேணான்னு சொல்கிறா? சிம்பிள். அதுதான் மேட்ரு. ஸோ வேற என்ன, இதனால தான் வந்து அரோரா வந்து எல்லா பெண்களுக்கும் பிடிக்குது. ஆமா. ஏன்னா இன்னைக்கு சாண்டி மாஸ்டர் வரும்போது கூட அவர் சொல்லுவார், என் ஒய்ஃப் உங்களை ரொம்ப கேட்டதா சொன்னாங்க கண்டிப்பா. எஸ். அப்படின்னும் பொழுது தான் அதை வந்து ஓகே ரைட். அந்த ஸோ இதுதான், கனெக்டிங் இது பண்றது குறித்தான கொஞ்சம் கருத்துக்களை பெருவிடங்கள் தெரியப்படுத்துங்க. ஒரு புத்தகங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் So signing off.